ஷெரின், உனக்கு டயர்டா இருந்தா நீ படுத்துக்கோமா. உங்க காதலோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு அந்த கடவுள் சோதனை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க அனிலா பெரியம்மா, பெரியப்பாவோட. நீங்க 2 பேரும் ஓடி போய் மத்தவங்களை கஷ்டப்பட வச்சதுக்காக அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன தண்டனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டாலே போதுமா. வினு, கண்டிப்பா ஒரு நாள் அவன் திரும்ப வருவான். அவன் வந்ததுக்கு அப்புறம் உங்க காதலை நீ அவன்கிட்ட காட்டிக்கோ, சரியா? இவன் பேர் ஆனந்த். கோவால இருந்து கொச்சியில நடக்கிற செலிப்ரேஷன் பார்ட்டிக்கு ட்ரக்ஸ கொண்டு போய் சேர்க்கிறது தான் இவனுடைய வேலையே. போதைப்பொருள் கடத்தின கேஸ்ல 2 தடவை இவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். அப்புறம் இதே மாதிரி வேற 2 கேஸ்லயும் இவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். கடைசி என்னன்னா பெங்களூர்ல ஒரு மாடல் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல சீட்டிங் கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கான். லட்சு காணாம போன அந்த நேரத்துல இவனும் இன்னும் 2 பேரும் ஒரு வண்டியில டவுனை சுத்தி சுத்தி வந்திருக்காங்க. லட்சு ஆனந்த பாத்திருக்கிறதுனால ஆனந்த் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் போலீஸ்க்கு சவாலான விஷயமே. அதுக்கு என்ன உதவி வேணும்னாலும் போலீஸுக்கு நான் செய்ய தயார். உங்களுக்கு அவனை தேடி கண்டுபிடிக்க நான் ஆள் அனுப்பவா? இவ்வளோ தூரம் அவனை பத்தி தெரிஞ்சிருச்சு, சீக்கிரமே என் கையில மாட்டுவான். அவனை இதை யாரு செய்ய சொன்னாங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுதா மேடம்? ஆடியோ டேப்ப சைபர் கிரைம்ல கிளியரிங்காக கொடுத்திருக்கோம். அதோட ப்ராசஸிங் முடிஞ்சு வர லேட் ஆகும். அதுக்கு முன்னாடி அந்த ஆனந்தன் அரெஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இது செய்ய சொன்னது யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ரொம்ப நாளைக்கெல்லாம் நம்ம கிட்ட இருந்து மறைஞ்சு இருக்க முடியாது. எனிவே, குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து உங்களை மீட் பண்ண போறேன். ப்ளீஸ் சுதாகரன், அத பத்தி நீங்க மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நான் பெர்மிஷன் கேட்டா என்ன பார்க்க நீங்க ஒத்துக்க மாட்டீங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம நான் வந்திருக்கேன். உங்களை யார் உள்ள அனுப்புனது? ஒரு தாசில்தாரை தடுக்கிற அளவுக்கு இங்க இருக்கிற யாருக்குமே தைரியம் இல்ல. தாசில்தார் இல்ல, மினிஸ்டரே வந்தாலும் என்ன பார்க்கணும்னு அனுமதி வாங்கிட்டு தான் வரணும். அது தொழில் சம்பந்தப்பட்ட மீட்டிங். இது சொந்தக்காரங்க 2 பேரும் மீட் பண்ற மீட்டிங் இல்லையா? உங்களுடைய பொண்ணு ஷெரின் இப்ப என் வீட்டுல தான் தங்கி இருக்கா. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. என்னோட பொண்டாட்டி ஒரு பெண் குழந்தைய பெத்து கொடுத்தா. 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு செத்து போயிட்டா. நீங்க பெத்த பொண்ண ஒரே ஒரு வார்த்தையால ஒதுக்கி வைக்க முடியுமா என்ன? உங்க பொண்ணு தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நான் உங்க வீட்டுக்கு வந்து சொன்னனா இல்லையா? அன்னைக்கு நீங்க என் பையனோட காலையோ கையோ உடைச்சு விட்டுருக்கலாம். நீங்க பெத்த பொண்ண உங்க வீட்டு காவல்லையோ இல்ல ஏதாவது கவுன்சிலிங்க்கு அனுப்பி அவளோட மனசை மாத்திருக்கலாம். நீங்க இந்த மாதிரி பண்ணீங்களா? Stop it. Get out. என்னால போக முடியாது. நான் சில விஷயங்களை சொல்லி ஆகணும். நீங்க அதை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் என்னுடைய பையன் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது ரெஜிஸ்டரும் ஆயிடுச்சு. இப்போ உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கா. என் பையனோட பொண்டாட்டியா இருக்கிறதுனால இப்ப நான் என் வீட்டுல அவளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கேன்.
உங்க பொண்ணா இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. பாலசுதா, நீங்க அட்ரஸ் மாறி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பையன் கல்யாணம் பண்ணது இந்த ஐசக் மேத்யூவோட பொண்ணு இல்ல. சாரி சார், உங்களோட ஆண்மையை பத்தி நான் கேள்வி கேட்டு செத்து போன உங்க பொண்டாட்டியை நான் அசிங்கப்படுத்த விரும்பல. யூ, கவர்மெண்டோட ரெஜிஸ்டர்ல ஷெரின் ஐசக் மேத்யூவோட பொண்ணுன்னு தான் இருக்கு. அதை கண்டிப்பா எல்லாரும் ஏத்துப்பாங்க. ஆனா ஷெரின் நீங்க பெத்த பொண்ணு இல்லனா அந்த அறிவிப்பை இப்பவே தாராளமா நீங்க தெரியப்படுத்தலாம். ஆனா ஷெரின்னு என் மருமகளா எப்பவோ ஏத்துக்கிட்டேன். அவ என் பையனோட குழந்தைய பிரசவிப்பா, வளர்ப்பா. உங்க சைட்ல இருந்து அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது. போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். இது வரைக்கும் என் பையன் எனக்கு திரும்ப கிடைக்கவே இல்லை. அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்களா இருந்தீங்கன்னா மிஸ்டர் ஐசக் மேத்யூ, நீங்க என்னதான் புத்திசாலியான பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அதுக்கான பதில சொல்லிதான் ஆகணும். அதுவும் என்கிட்ட. வினுவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவனை தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவன் கண்டிப்பா திரும்ப வருவான். வினு கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு இங்கதான் இருக்கான். அவளோட ஃபேமிலி அவளை ஏத்துக்கல. நான் தான் இப்ப அவளுக்கு கார்டியன். பாலா அவங்ககிட்ட 1-2 விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். இந்த சூழ்நிலையில எனக்கு அதை பத்தி கேட்கலாமான்னு கூட தெரியல. ஜித்து சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா அதை பத்தி பேச எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. ஏய், அது ஒன்றும் இல்லை. கல்யாணியோட கல்யாண விஷயம் தவிர எனக்கு இன்னொரு லட்சியம் இருக்குன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும்ல. என்ன கொலையாளியாக்கி வேணுவை கொலை பண்ணது யாருன்னு நான் தேடிட்டு தான் இருக்கேன். வாங்க. பாலா, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள் தான் உன்னோட அக்காவோட புருஷன் மனோஜ். வேணு இறந்ததுக்கு அப்புறமா அவர் உடனே இந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அந்த நேரத்துல மனோஜ் மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆகி ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரு. அங்கேயும் வேணு கூட தானே இருந்தாரு. அதை சாக்கா வச்சு உனக்கும் ஜெயாவுக்கும் ஹாஸ்பிட்டல்ல சண்டை வந்துதான் நான் கேள்விப்பட்டேன். பாலா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? மனோஜுக்கும் வேணுவோட மரணத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியணும். நீங்க இதுக்காக அந்த நல்ல மனுஷனை இதுக்குள்ள போட்டு இழுக்கிறீங்க. அவரு சந்தோஷமா பொண்டாட்டி கூடயும் பொண்ணு கூடயும் ஃபாரின்ல போய் மனோஜ் மாமா செட்டில் ஆயிட்டாரு. அவர் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? வேற ஒரு ஆள் பண்ண தப்புக்காக நான் தண்டனை அனுபவிச்சிருக்கேங்கிற முறையில பாலா, உனக்கு யாரெல்லாம் தெரியுதோ அவங்க எல்லாரையும் நான் சந்தேகப்படுவேன். அப்பனா நான் தைரியமா சொல்றேன், அதுல இருந்து மனோஜ் மாமாவை தூக்கி போட்டுருங்க. அவருக்கு பதிலா வேற யார் இருப்பாங்க? நான் ஒரு பேரை சொல்றேன், ஆனா எனக்கு சந்தேகம் மட்டும்தான். பிரகாஷ். என் வீட்டுக்காரர் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாங்க கொடுத்த 7 லட்சம் ரூபாய் பணத்தை எங்களுக்கே தெரியாம எடுத்துட்டு ஓடி போயிட்டான். கடைசியில நாங்க போன ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் என் வீட்டுக்காரும் மனோஜ் மாமாவும் சேர்ந்து அங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த பிரகாஷ புடிச்சாங்க. ஆனா அவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். சொல்லப்போனா அந்த ஆள் ஏற்பாடு பண்ண ஆள் தான் என் வீட்டுக்கார கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு ஆளை பத்தி நான் இப்பதான் கேள்விப்படுறேன். மனோஜ் மாமாவை குற்றவாளியாக்க முடிஞ்ச உங்களால இப்படி ஒரு ஆளு உங்ககிட்ட இருந்து மிஸ் ஆக வாய்ப்பு இல்லையே. பாலா, நீ யாரை பத்தி சொல்லிட்டு இருக்க? சுமேஷ பத்தி தான். அவன் தானே இப்ப உங்களுடைய வழிகாட்டியா இருக்கான்.
அந்த ஆளு மேல விரோதம் இருக்கிறதால இப்படி சொல்ற. என்னோட அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது அந்த ஆளை கண்டிப்பா நம்பலாம். வேணுவை கொலை பண்ண ஆளை கண்டுபிடிக்கிறதுல என்னை விட சுமேஷ் தான் ஆர்வமா இருக்காரு. அவனோட உற்சாகத்தை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சூரஜ் உங்ககிட்ட இருந்து அவன் எதையும் அடையணும்னு ஆசைப்படுறான். அதுக்கப்புறமா அவன் அடுத்த இறையை தேடி போவான். நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா பின்னாடி நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. லட்சு அக்கா, லைஃப் ஸ்பாயில் ஆன ஒரு பொண்ணால சந்தோஷமா வாழ முடியுமா என்ன? மானமே போனதுக்கு அப்புறம் ஏன் நான் உயிரோட இருக்கணும்? என் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் என் மேல அனுதாபம் காட்டுறாங்க. போலீஸ்க்கு ஒரு விக்டிம், மற்றவங்க எல்லாரும் என்ன அசிங்கமா நினைக்கிறாங்க. எல்லாரும் கேவலமா பாக்குறாங்க. திரும்ப திரும்ப அசிங்கப்படுறதுக்கு எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம். தப்பு பண்ணவங்க கண்ணு முன்னாடி இருக்கிறப்போ நீ எதுக்காக சாகணும்னு சொல்லிட்டு இருக்க? தப்பு பண்ணவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கணும். நீ ஒன்னும் தப்பு பண்ணல, நீ இல்ல. அக்கா, நீ தயவு செஞ்சு தற்கொலை பண்ணிக்கலாங்கிற முடிவை மட்டும் எடுத்துறாதம்மா. அது என்னால தாங்கிக்கவே முடியாதுமா. கல்யாணி, அவனை தேடி தேடி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். 2 நாளா நாங்க ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு. என் கட்சி, இளைஞர் அணி எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. ஆனா வினுவை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. இப்ப எனக்கு இருக்கிற சந்தேகம் என்ன தெரியுமா? வினு இப்போ கண்டிப்பா உங்க அப்பாவோட ஆளுங்க கையில மாட்டிருப்பானோன்னு தான். அவனை நிச்சயம் அவங்க தான் மறைச்சு வச்சிருக்காங்க. எதுக்காக? எதுக்காகன்னு கேட்டா, இப்ப இருக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனை வச்சு டீல் பேசலாம் இல்லையா? இந்த நேரத்தில் இந்த விஷயத்த நான் சொல்லக்கூடாதுதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியாததால இப்ப இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். நீ உன்னோட அப்பாவுக்கு எதிராக ஒரு கேஸை கொடுக்கணும். என் புருஷனை கடத்தி கொண்டு போய் அவனை மறைச்சு வச்சு டார்ச்சர் பண்றாங்கன்னு நீ ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுக்கணுமா? இப்போதைக்கு நாம இந்த கம்ப்ளைண்ட்டை ஹோம் மினிஸ்டருக்கோ, எஸ்பிக்கோ, டிஎஸ்பிக்கோ அனுப்பி வச்சோன்னு வையே. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரியே ஒருவேளை அவனை மறைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணியிருந்தாங்கன்னா இதை வச்சு போலீஸ் அவனை ஈஸியா வெளியே கொண்டு வந்துடும். வினுக்கு என்ன நடந்ததுன்னு அப்பாவுக்கு தெரியாம இருந்தா? உங்களை அந்த வீட்டுக்குள்ள பூந்து அடிக்க வந்ததே உங்க அப்பாவோட அடியாட்கள் தாங்கிறதுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா என்ன? அதுக்கப்புறமா தான் வினு காணாம போயிருக்கான், கீழே விழுந்துட்டான் அப்படின்னு நீ சொல்ற. ஆனா இதுவரைக்கும் அவனை தேடின எல்லாரும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவன் எங்க போயிருப்பான்? இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு பார்த்தா வினுவுக்கு என்ன நடந்திருந்தாலும் சரி, கண்டிப்பா அதுக்கு உங்க அப்பா தான் காரணமா இருப்பாரு. அப்பா மேல எப்படி கேஸ் கொடுக்கறதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா வேண்டவே வேண்டாம். வினு இல்லாம போனதை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிறோம். அப்புறம் நீ எதுக்கும் ஒரு தடவை யோசனை பண்ணிப்பாரு.
பெத்த பொண்ணையே கொலை பண்ண நினைக்கிற உங்க அப்பா முக்கியமா இல்ல உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்ச வினு முக்கியமாங்கிறத யோசனை பண்ணிக்க. அதுக்கப்புறமா நீ ஒரு முடிவெடுமா. பாலா, இதுக்கப்புறமா அந்த ஊர்ல நம்ம வினுவை போய் தேடுறதுக்கு ஒரு இன்ச் இடம் கூட இல்லை. நான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கூட்டுறவு சங்கத்தில் எனக்காக ஒருத்தர் ஜாமீன் கையெழுத்து போட்டு 25,000 ரூபாய் பணம் வாங்கி கொடுத்தாரு. வினுவை தேடி போன விஷயத்துல அந்த எல்லா பணமும் கரைஞ்சு போச்சு. வினுடைய விஷயத்துல இது வரைக்கும் நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு சொன்னா போதும், நான் அந்த பணத்தை கொடுக்கறேன். ச்சே, என்ன பாலா நீ எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு அந்நியனாவே நினைச்சிட்டு இருக்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இதுக்கு முன்னாடி நான் அப்படி இப்படி நடந்துனதா கூட வினுவை தேடி போன விஷயத்துல எனக்கு செலவான ஒரு 5 பைசா கூட நான் கண்டிப்பா உங்ககிட்ட கேட்கவும் மாட்டேன். ஒருவேளை நீ கொடுத்தாலும் அதை வாங்க மாட்டேன். பின்னாடி ஒரு நாள் கணக்கு கேட்டு வராம இருக்கிறதுக்கு இப்பவே ஒன்னொன்னா கிளியர் பண்றதுதான் நல்லது. பாலா, இப்பதானே உன் பேங்க் அக்கவுண்ட்ல கொஞ்சம் பணம் வந்துட்டு இருக்கு. 4 பேர் முன்னாடி கம்பீரமா நிக்க ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கு. நீங்க கஷ்டப்பட்ட காலத்துல இருந்தே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்பவும் உங்க மேல பாசமும் அன்பும் வச்சிருக்கேன். சில விஷயங்கள்ல நீ என்னை மற்றவங்களோட சேர்த்து வச்சு தான் பார்க்குற. அதை நீ மாற்றிக்கணும். தேடுதலோட 2ஆம் கட்டம் அப்படிங்கிற முறையில் நடுக்காட்டுக்குள்ளே போய் தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்க போகிறோன்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு கொஞ்சம் செலவாகும் போல் இருக்கு. நான் லோன் வாங்கின பணமும் தீர்ந்து போச்சு. நீ எனக்கு சின்னதாக ஒரு லோன் வாங்கி கொடுத்தேன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட சேர்ந்து நானும் போய் வினுவை தேடி பார்ப்பேன். இதுக்கப்புறம் வினுவை தேடுறதுக்காக நீங்க ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். நான் இல்லைன்னா வினுவை தேடி யார் போவாங்க சொல்லு? நானே போறேன். நீயா? என்ன, நான் போய் அங்க தேட முடியாதா என்ன? முடியும். இருந்தாலும் தாசில்தாரா இருக்கிற நீ. நான் முதல்ல அவனுடைய அம்மா, அதுக்கப்புறம் தான் இந்த தாசில்தார் எல்லாம். என் பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு நானே போறேன். அது பாலா, நான் ஹைரேஞ்சில் இருக்கிற மோகன் அண்ணாவுடைய அட்ரஸும் ஃபோன் நம்பரும் வேணும். அதெல்லாம் எதுக்கு? நானும் கூட வரேனே. இந்த விஷயத்துக்காக நான் தனியா தான் போகணும். இங்கேருந்து தான் அவன் கால் தவறி கீழே விழுந்தாம்மா. கீழே காற்றாறு ஓடுது. அந்த நேரத்தில் பெரிய மழையே பெஞ்சுதுமா. அவன் கண்டிப்பாக தண்ணீர் தான்மா விழுந்திருக்கணும். போலீஸும் ஃபயர் சர்வீஸும் எல்லா இடத்துலையும் ஒரு இன்ச்சு விடாமல் தேடிட்டாங்க. ஷெரீனுடைய அப்பாவோட ஆளுங்க தான் அவங்கள பிடிக்க வந்தாங்க அப்படின்னு உங்களால எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்னா? அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட அப்பாவோட ஆளை இங்க இருக்கிற கடையில் வச்சு பார்த்ததா வினு சொன்னான். அதுக்கப்புறமா வினு கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தான். ஒருவேளை வினு அந்த ஆள் பார்த்துருந்தான்னா ஷெரீனோட அப்பாவுக்கு தெரிஞ்சிடும்னு அவன் பயந்துக்கிட்டே இருந்தான். அவங்கள தவிர இங்கே வேற யார் அவங்களுக்கு எதிரியாக இருக்காங்க? Catch us on Tandivan.com, Facebook and YouTube.